கேக்குது. நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புறேன். அதனால ஒருவேளை ஒரு கேட்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் சிரமமா இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்பாராதவைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அல்லது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மனித சமுதாயத்திற்கு ஏற்படுமா என்று சொல்லி அநேகர் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை சராசரியாய் போய்கொண்டிருந்தது. ஆனால் தேவ மக்களாகிய நாம் தேவனுடைய ஆவியினாலேயும் அவருடைய வார்த்தையினாலேயும் பிறந்திருக்கிற நமக்கு இவைகள் என்ன சொல்ல வருகிறது என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சில கேள்விகள் உண்டு. நான் ஆண்டவரே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 28 வருடங்கள் ஆயிருச்சு. நான் உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை போல ஒரு இஸ்லாமிய அடிமை மதத்திலிருந்து ரட்சித்து, அது மட்டுமல்லாமல் அவருடைய ஒரு கனமான ஒரு ஊழியத்திற்கு கொடுத்த அழைப்பை எல்லாம் நான் மிகவும் அதிக கனமாக எண்ணுகிறேன். என் வாழ்க்கையில நான் இதை போல ஒரு சந்தோஷத்தை, ஒரு மேன்மையை நான் நினைத்து கூட பார்த்தது இல்லை. எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகள் ஏன் இப்படி ஆனது, ஏன் தேவ பிள்ளைகள் அல்லது உலகம் அல்லது எல்லா விதமான காரியங்களும் இப்படி இருக்கிறது, இதிலே நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன? ஏனென்றால் நாம் வேதத்தை நன்றாக தியானித்து ஆராயும் பொழுது, அதை உற்று நோக்கும் பொழுது நமக்குள்ளே சில விஷயங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். நான் பொதுவாகவே இந்த ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து அதிகமாய் நான் குற்றம் சுமத்துவதோ அல்லது அவர்களை குறித்து விமர்சிப்பதோ கிடையாது. அதற்கு பதிலாக தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் என்ன செய்திருக்கிறேன், நான் இவைகளையெல்லாம் செய்யவில்லை, இவைகளெல்லாம் ஒழுங்காய் செய்யவில்லை, ஏன் என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அநேக முறை சிந்தித்து பார்ப்பது உண்டு. இந்த நாட்களிலே ஒரு புறம் விசுவாச மக்கள் ரொம்பவும் சோர்ந்திருக்கிறார்கள். சோர்வின் அம்புகள் அவர்களை தாக்குகிறது. இன்னொரு புறம் சத்துருவானவன் ஒரு கிருமையினாலே உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி விட்டான்.
சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களும் கூட இந்த நாட்கள் அதிகமாக அதை பேசி வருகிறார்கள் சமூக வலைதளங்களிலே. தேவனுடைய வருகை சமீபம் என்று சொல்லியும் இது கடைசி காலங்கள் என்று சொல்லியும் சில நேரங்களிலே ஜனங்களை சரியான அந்த சத்தியத்தின் பாதைக்கு நேராக நடத்துவதற்கு பதிலாக ஒரு உடனடியான ஒரு தீர்வுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். நீங்க வேதத்தை புரட்டினால் உங்களுக்கு ஒரு விஷயம் மிக நன்றாய் புலப்படும். ஆண்டவர் 2 காரியங்களை அவர் விரும்புகிறதில்லை. ஒன்று, அவரை குறித்து, அவர் செய்கைகளை குறித்து அவருடைய சொந்த ஜனங்கள் அறியாமையினாலே வாழ்வது. அறியாமையினாலே வாழ்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது அறியாமை என்று சொல்லும் பொழுது அறிவு இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் ஒரு விஷயத்தை குறித்து சரியாக அறிய வேண்டிய பிரகாரமாக வேதம் சொல்லுகிறது அறியாமல் இருப்பது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் என்னுடைய சகோதரன் சகோதரியுமாக இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் வெவ்வேறு சபையை சார்ந்தவர்கள். ஒரு இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே பணி செய்து கொண்டு அந்த நிறுவனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் சபைக்காகவும் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்கள் பிரயாசப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும், ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியும் என்கிற விஷயங்கள் எல்லாம் குறித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் உங்களைப் போல அநேக குழுக்களிலே கடந்த 15 வருடங்களாக நான் பயன்படுத்தப்பட்டு வருகிறேன். நான் இதை குறித்து விசேஷமாக எல்லாருக்கும், நான் எல்லா குழுக்களுக்கும் என் தனிப்பட்ட முறையில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறியாமை ஒரு பக்கம். இரண்டாவது, சத்தியத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ளாததனாலே சோர்வுக்கு உள்ளாகிறான். சத்துருவானுடைய மிகப்பெரிய கண்ணி இதுதான். தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் சொல்ல விரும்புகிற அந்த உண்மையை குறித்து அவன் அறியாதபடிக்கு, தேவ ஜனங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாதபடிக்கு சோர்வடைகிறார்கள். இப்பொழுது அந்த சோர்வோடு கூட பயமும் கலந்திருக்கிறது, சில சந்தேகங்களும் கேள்விகளும் கலந்திருக்கிறது. அநேகரின் இடத்திலே ஒரு சில வாலிப சகோதரர்கள் கேட்டார்கள், ஏன் பிரதர் இந்த இவ்வளவு பெரிய ஒரு உயிர் பலிகள் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தேவன் நினைத்தால் அதை தடுக்க முடியாதா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்புள்ளவர், ஆனால் அவர் மகா நீதிபரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அன்பை, அந்த நீதியை கிரியை செய்துதான் அந்த அன்பை நிறைவேற்றினார். ஆக தேவன் அன்பாக இருக்கிறார், ஆனால் அந்த அன்பை மனித குலத்துக்கு செய்ய வேண்டிய நீதியினாலே நிறைவேற்றி விட்டார். பொதுவாக இந்த நாட்களிலே நீங்கள் அநேக இடங்களில் அநேக காரியங்களை கேட்டிருப்பீங்க. தேவன் அன்புள்ளவர் தான், அதிலே நம்ம எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அன்பை மனிதர்களும் சரியாய் புரிந்து கொள்ளுவதற்கு சில சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். வேதத்திலே பார்க்கிறோம், எகிப்திலே அந்த 40 வருடம் அவர்களை ஆண்டவர் நடத்தினார்.
அதற்கு பின்பு நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுதும் தன்னுடைய ஜனங்களை இப்படி நடத்தினார். அதற்கு பின்பு அவர்கள் பாபிலோனிலே 70 வருடம் இருக்கிறார்கள். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அங்கே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்கவில்லை. ஆண்டவர் இயேசு வந்த பொழுதும், அதை அவர் சொன்ன பொழுதும், அவர்களாலே தேவனுடைய ராஜ்யத்தை நினைப்பதற்கு பதிலாக உலக ராஜ்யத்தை குறித்தே அவர்கள் அதிகம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நாமும் கூட சில நேரங்களிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம்தான் நமக்குள்ள இருக்கிறது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் உண்மையிலே தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு அறியாமை உண்டு. இந்த அறியாமை அதிகரித்து 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 நீங்க அடுத்ததாக சபை வரலாறு எல்லாம் நீங்க கடந்த 20 நூற்றாண்டுகள் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில நேரங்களிலே மிக பயங்கரமான விளைவுகள்லாம் உண்டானது, ஒரு மாற்றங்கள் உண்டானது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இவ்வளவு என இதற்கு முன்பும் உலகத்திலே பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆண்டவர் கூட அதை நிறைய இடங்களிலே அதை சொல்லி இருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 24, மத்தேயு 26:54. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 26:54. அதே போக மத்தேயு 26:54, 52 2 வருஷங்களை வாசி என்று சொன்னால், இங்கே நல்லா கவனிக்க வேண்டும். மத்தேயு 24:6 முதலில் வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்றைக்கு கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் மனதில் பயங்களாக உருவெடுக்கிறது. நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் ஏதோ உடனே முடிவு வந்துவிடுவது போல மனதிலே ஒரு சிந்தனை தோன்றிவிடுகிறது. ஒரு விஷயத்தை கேள்விப்படுவதெல்லாம் மனம் கலங்குகிறது, துணுக்குறுகிறது. இதை ஆண்டவர் அதனாலதான் சொன்னார் யோவானிலே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. முதலில் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறியாமை மனதிலே இருந்து பிறக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் தன் மனதிலே சரியாய் அறிந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே அறியாமை இருக்காது. இன்னும் அந்த மத்திய அதிகாரத்தில் நீங்க வாசித்தீர் என்று சொன்னால், ஆயிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். தன்னை குறித்து கூட நிறைவேறுவதை குறித்து அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இன்னும் பாத்தீங்கன்னா சொல்றார், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக தேவனுடைய வருகையை குறித்து, அவர் திரும்ப வருகிறதை குறித்து எல்லாம் சொல்லுகிற நாம், இவளை குறித்து அதிகமாய் தெரிந்திருக்கிற நாம், அதே சமயத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டிய மற்ற விஷயங்களை குறித்து அறியவில்லை. அதனாலதான் திருச்சபைகள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், இந்த சத்தியத்திலே அறியாமை ஏற்பட்டிருக்கிறபடினாலே, இந்த அறியாமை அதிகமானபடினாலே இன்றைக்கு ஒரு எதிர்பாராத சூழ்நிலையிலே அவர்கள் சோர்ந்து விட்டார்கள். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கேக்குதா பிரதர்? ஹலோ, கேக்குதா? நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சரி. ஆக இந்த சோர்வு என்பது எப்படி வருகிறது என்றால் நான் வேகமாய் போக விரும்புகிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் சத்தியத்திலே அறியாமை உள்ளவனாய் இருக்கும் பொழுது, ஏனென்றால் சில நேரங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு நல்ல தாக்கத்தை சத்தியத்தினால் நிரப்பக்கூடிய விஷயமா உங்களுக்கு இருக்காது.
அதற்கு காரணம் என்னன்னா இதுதான். சத்துருவானவன் என்ன செய்கிறான், நாம் சத்தியத்தில் வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை எல்லாம் அவன் தகர்க்க பார்க்கிறான். ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு சங்கடங்கள் வரும் பொழுது, ஒரு குறைவுகள் வரும் பொழுது, சில நேரங்களிலே சில விதமான நெருக்கங்கள் வரும் பொழுது, சில நேரத்தில் விசுவாசத்தில் போராட்டங்கள் வரும் பொழுது எல்லாம் அவன் நம்மளை சோர்வுக்கு உட்படுத்துகிறான். ஆனா உண்மையிலே தேவன் நம்மளை சோர்வுக்கு வழியாக நடத்துகிறவர் அல்ல, தன்னுடைய தேவ பலனாலே நம்மளை தெளிவாய் நடத்துகிறவர், அதிலே தேறினவனாக நடத்த விரும்புகிறவர். இதுதான் உண்மை. இது அப்போஸ்தலன் பவுல் கூட பல நிருபங்களிலே தனக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தின் காலங்களிலும் பல செய்திகளிலும் மத்தியிலும் அவரை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார், நான் அன்றியும் என்னுடைய பலவீனங்களிலே அவரை மேன்மை பாராட்டுகிறேன். ஆக அவர் சோர்ந்து போகவில்லை. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்கிறார். ஆக தன்னுடைய மிகப்பெரிய பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தினாலே சோர்வடையாதபடிக்கு முன்னேறி சென்ற அந்த தேவ மனிதனாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் முறிந்து போகிறதில்லை, நாங்கள் கீழே விழுந்தாலும் அப்படியே படுத்து கிடப்பதில்லை, நாங்கள் மனம் முறிகிறது இல்லை, நாங்கள் கனவீனமாய் எண்ணுகிறது இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் கடைசியா சொல்லி முடிக்கும் பொழுது எப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு என்று சொல்லுகிறார். சரி, ஏன் இந்த சோர்வு வருகிறது பிரியமானவர்களே? ஏனென்றா இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் அவர்களுக்கு பலனடையக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதை செயல்படுத்துவதற்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய அறியாமை அதிகமாக சோர்வு நமக்குள்ளே கூடி வருகிறபடினாலே இரண்டு சொன்னால், இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் என்ன சொல்றாங்கன்னா, சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, இது தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். சில நேரங்களிலே எல்லா அதிகாரங்களும் தேவனுடையது. எல்லாவித சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துகிற அவர் ஒருவரே. இவர்கள் நினைக்கிறது போல உடனடியாக எல்லாமே நடந்து எல்லாமே மாறிவிடும் உடனே என்று சொல்லி அவர் நினைக்கிற மனதின் சிந்தனைகள்லாம் வேகமானவர்கள் இல்லை. தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சில சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார், சில மாற்றங்களை அவர் பயன்படுத்துகிறார், சில யுக்திகளை அவர் அனுமதிக்கிறார் என்பதை நம் மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு பாபிலோனிய ராஜா 70 வருடம் தன் ஜனங்களை ஆள்வதற்கு அங்கே 52,000 அடிமைகள், கிட்டத்தட்ட அதுக்கு மேல 1,00,000 பேர் போவதற்கு தேவன் அனுமதித்திருப்பார் என்று சொல்லி வாசிக்கிற நாம், கொஞ்ச நாள் ஒரு கிருமியினாலே ஒரு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சில இழப்புகள் எல்லாம் நாம் மிக பெரிதாக ஏன் எண்ணுகிறோம்? காரணம் இந்த சோர்வு, இந்த அறியாமை. ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சம்பிக்க வேண்டியவைகளே, இது எல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டவைகளே, இதெல்லாம் நடந்துதான் தீரும் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவைகளை குறித்து சற்று சிந்திக்காமல், நிதானிக்காமல், அதை குறித்து அதிகமான மனதை செலுத்தாமல் உடனே ஒரு பயம், உடனே ஒரு வேதனை, என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ? இல்லை பிரியமானவர்களே, எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சத்தியம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இவ்வளவு மரணங்கள் நிகழ்கிறதே, ஆண்டவருக்கு அன்புள்ளவர் என்று சொல்றாரே, ஏன் அவர் தன்னுடைய கை நீட்டவில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மரிப்பதனாலே எந்த விதத்திலும் ஆண்டவர் அதை நஷ்டமாக கருதுவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரியும், என்ற தேவனுடைய ஜனங்கள் கூட வனாந்தரத்தில் மரிப்பதற்கு, ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சில இழப்புகள் அவசியமாக இருக்கிறது. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு கூட அவர் தன் ஜீவனையும் தன் ரத்தத்தை சிந்தனையினாலே தானே பெற்றுக்கொண்டோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் உடனே ஒரு கோணத்தில் சிந்தித்து உடனே அதை மறுபடியுமாக வேறு கோணத்தில் சிந்திக்காமல், இதிலிருந்து ஒரு நன்மையானவர்கள் பிறக்க இருக்கிறது, இதில் இருந்து ஒரு நல்ல விதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரு நொடியிலே மறந்து விடுகிறார்கள்.
ஏன் சோர்வு வருகிறது என்று பாத்தீங்கன்னா இதுதான். ஒரு மனிதன், ஏன்னா பிசாசுக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது, அவனுடைய மிகப்பெரிய அம்பு எதுனா பாதி விஷயத்தை நம்மிடத்திலே சொல்லுவான், பாதி விஷயத்தை சொல்ல மாட்டான். நமக்கு பெரும்பாலும் ஒரு சத்தியத்தை குறித்து பாதி தான் தெரிந்திருக்கிறது, மீதி தெரிகிறது இல்லை. அவன் சொல்றது பெரும்பாலும் பாதி உண்மைதான் சொல்லுவான். பாதி உண்மை கூட சில நேரங்கள்ல பொய்யாய் மாறிவிடும், வாய்ப்பு உண்டு. பாதி உண்மையை சத்தியமாய் நினைக்கிற காரியங்களும் உண்டு. ஒருவேளை அவன் சொல்லுகிற சரியா இருக்கிறதை போல இருக்கலாம், ஒரு தோற்றம் அளிக்கலாம், ஆனா அது முழு சத்தியம் அல்ல. சரி, இன்னைக்கு நமக்கு தேவையானது என்ன? ஆண்டவர் சொல்றார், லூக்கா 21:36 அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனங்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். It's a preparing. இன்னைக்கு கடந்த 20 வருடங்களாக நீங்க ஊழியத்தை சற்று மறுபரிசீலனை செய்து பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பதிலாக, எதிர்கொள்வதற்கு பதிலாக மாற்றுப்பாதையில் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். நான் இதை மனவேதனையோடு கூட நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு காலத்துல 15ஆம் நூற்றாண்டிலே சத்தியம் விற்கப்பட்ட பொழுது ஒரு மனிதன் எழுந்து நின்றான், சத்தியத்திற்காக போராடினான். அவன் போராடுகிறதை கேட்டு மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இருந்த தூர தேசத்திலிருந்து அவருக்கு துணை புரிந்தார்கள். கர்த்தர் அந்த ஒரு மனிதனை பயன்படுத்தினார், சீர்திருத்த சபைகளை உருவாக்கினார். அந்த நாட்களில் ரட்சிப்பு தான் பெரியது என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டதை அந்த மனிதன் கடைசி வரையும் காத்து கொண்டான். அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. விசுவாசத்தெல்லாம் நீதிமான் பிழைப்பான்ங்கிற விஷயத்தை சொன்ன பொழுது அந்த நாட்களிலே அவனுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. அது மட்டும் இல்ல, மார்ட்டின் லூதர் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு காய்ச்சல் வந்தது ஐரோப்பால. அவர் இருந்த ஊர்ல, நீங்க சரித்திரத்தை பாருங்க, அந்த ஊர்க்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவரை பார்த்து? உன்னாலதான் இந்த ஊருக்கு காய்ச்சல் வந்து என்று சொல்லி சொன்னார்கள். அவரோடு கூட இந்த மற்ற நண்பர்கள் உறவினர்கள் சொன்னாங்க, அந்த இடத்தை விட்டு நீங்க வந்துருங்க. அவர் பிறந்த ஊர் ஐஸ்லிபன், அந்த ஐஸ்லிபன் ஊரை விட்டு வெளியே வந்துருங்க என்று சொல்லி சொன்னார்கள். அவர் சொன்னாரு, இல்ல, இந்த நேரத்தில் அவங்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன். நான் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கேன், சத்தியத்தை அவர்கள் கேட்கிறார்கள் இல்லை, அவரோடு கூட இருந்து நானும் அடிக்கிறேன். நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தேவனோட அன்பினால உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன், அவர் அந்த காய்ச்சல நேரத்தில் தன்னுடைய முதல் மனைவியை அவர் இழந்தார். பிரியமானவர்களே, எங்கே போய்விட்டார்கள் இன்றைக்கு தலைவர்கள்? கடந்த 20 வருட காலத்தை நடந்த ஊழியங்களை நீங்கள் பாருங்களேன். சபைகளை தேவனை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் மாற்று பாதையில் நடத்தினார்கள். நான் கண்ணீரோடு கூட நான் பதிவு செய்கிறேன். தங்களுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள், தங்களுக்கு என்று ஒரு அபிமானிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இங்க மட்டும் இல்ல பிரியமான, உலகங்களை நீங்க பாத்தீங்கன்னா தேவ மக்கள் தவறாய் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை நான் இந்த நாளில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், கடைசி நாட்களில் உங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து வஞ்சிக்கும்படி என்று சொல்லி அவர் சொன்னார். இதுக்கு யாருமே இந்த விஷயத்தை குறித்து பாத்தீங்கன்னா பேசும் பொழுது எல்லாரும் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? அவங்களை குறை சொல்ல இல்லை பிரியமான, நம்ம யாரும் அவர்களை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் அவர்கள் ஜனங்களை சத்தியத்தின் பாதையில நடத்தாததுனாலே இன்றைக்கு அவர்கள் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடுவார்களோ என்கிற பயம் எனக்கு உண்டாகி இருக்கிறது. நாளில் கலாத்திற்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்க மாம்சத்துல ஆவியில ஆரம்பித்து எப்படி மாம்சத்துல முடிச்சீங்க என்று சொல்லி, ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது, சோறு வந்துவிட்டது. இங்கே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம போய்விட்டால்
இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தகுந்தாற்போல வாழாவிட்டால் நம்ம வாழ முடியாதோ, நமக்கு சர்வைவல் நடக்காதோ, தேவன் நம்மளை கைவிட்டு விடுங்கிற பயம் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு சத்தியத்தின் பாதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், முழுவதுமான ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள். முழுவதுமான ஒரு விஷயத்தை அறியாததுனாலே இன்னைக்கு அந்த சோர்வு, திடீரென பின்புறத்திலிருந்து தாக்கப்பட்ட சத்துருவனுடைய ஆயுதமே இல்லாத ஒரு போராட்டம் எப்படி நிகழ்ந்தது? பிரிவானிலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னை வழி நடத்தினேன் ஆவிக்குரிய பெற்றோர் சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை முறை விழுந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எந்திருக்கிறீர்களோ அதுதான் சரியான வளர்ச்சி. எப்பொழுதுமே ஒருவர் உங்களை தூக்கி விட்டு கொண்டிருந்தால் நீங்கள் வளர மாட்டீர்கள் என்று சொல்லி, இன்னைக்கு சபையிலே எல்லா விதமான சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் குறிப்பிட்ட சபையை எல்லா சபைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களை எப்பொழுதும் தூக்கி விடுகிறதாக இருக்கிறதில்ல, அவர்கள் நிற்க திராணியற்றவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு பயத்திலே நடுங்குகிறார்கள். காரணம் என்ன? என் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரே, நான் இப்படி பயப்படக்கூடாது, எனக்கு இந்த உலக வாழ்க்கையில எனக்கு இருக்கிறதை கொண்டு நான் தேவனுக்கு செயல்பட வேண்டும், சாட்சியை வாழ வேண்டும், சுவிசேஷ மயமாக்குறது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு உண்மையை சொல்ல போனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சபை சரித்திரம், சபை உண்டான நாட்கள் இருந்து இன்று வரைக்கும் சுவிசேஷ மயமாக்குதலை விரும்புகிறவர்கள் 102 பேர் மாத்திரம்தான். 100ல் 20, ஒரு சபையிலே 500 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர் மட்டும்தான் சுவிசேஷ பிரபலத்தை நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறார்கள். காரணம், அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்கிறார்கள். 1990லே இயேசு உன்னை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்ட பேனர்கள் இருந்தது. அதுக்கு 15 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிதான் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். உண்மையை சொல்லுவதற்கு பதில் அதை பாதியாய் குறைத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதை வேணாலும் மாற்றிடலாம், எதை வேணாலும் ஒதுக்கி விடலாம். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்றது என்னை குறித்து, என் வார்த்தையை குறித்து, என் சத்தியத்தை குறித்து. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், 3 யோவானிலே காய்வை குறித்து சொல்லும் பொழுது அவனை குறித்து அதிகமாய் பெருமை பாராட்டுகிறார். என் சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்திலே நிற்கிறாய் என்று சொன்ன பொழுது நான் அடைந்த சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறார். 1ஆம் நூற்றாண்டில் அவர்கள் விரும்புவது எல்லாம் சத்தியத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டத்தை தான் அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றோ எல்லாம் மாறிடுச்சு. அம்பிரிமானங்களே, நம்முடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்கு என்று சொன்னால், நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு குறுகிய வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே அமைந்திருக்கிற விஷயமா இருக்கிறது. நான் இந்த வார்த்தையை இன்னைக்கு ஏதோ நான் சொல்லவில்லை. கடந்த 28 வருடங்களாக என் வாழ்க்கையிலே ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி ஆணி போனார்கள், ஏன் ஆவிக்கிரத்தில் இப்படி மாறி போனார்கள் என்று கேட்ட பொழுது எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது. எனவே வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்தவம் மாற்றுப்பாதையில் போய்கொண்டிருக்கிறது. சபைகள் எச்சரிக்கப்படவில்லை, சபைகள் போதிக்கப்படவில்லை, தேவ ஜனங்கள் சரியாக நடத்தப்படவில்லை, அவர்களுக்கு சரியான சிற்றைகள் இல்லை, அவர்களுக்கு தேவையான போஷாக்குகள் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு சொன்னது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ எதை வேணாலும் செய்ய, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் சொல்லி 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, பகிர்ந்து கொள்வதற்கு அநேகம் உண்டு. ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன், சபைகள் வளர்ந்திருக்கிறது, சுவிசேஷம் குறைந்திருக்கிறது. சபைகள் வளர்ந்திருக்கிறது, சுவிசேஷம் குறைந்து விட்டது.
சாட்சியின் தன்மைகள் குறைந்து விட்டன. ஏதோ அங்கு ஒரு சாட்சி இங்கு ஒரு சாட்சி கேள்விப்படுகிறோம். சபை கூடுதலே பெருமையாய் நினைக்கிறார்கள். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுவதிலே பெருமையாய் நினைக்கிறார்கள். தாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கொடுத்து பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் இதையெல்லாம் விரும்பவில்லை. தேவன் விரும்புகிறது வேறு, அவருடைய நோக்கம் வேறு, அவருடைய மனதின் காரியங்கள் வேறு. வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு எப்போதுமே நீதிமான்கள் ஒரு வார்த்தை குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பூமியில தேவனுக்கென்று வாழ்கிறது எப்பொழுதுமே ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தான். அது எண்ணிக்கையில் மிகுதியானவர்கள் அல்ல என்பதை இந்த நாளில் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஒரு வேலையில இருக்கலாம், ஒரு சபையில இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் தலைவனா இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் தாண்டி நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் செய்ய வேண்டியவர்களை குறித்து அந்த அறியாமைகள் எல்லாம் கடந்து நான் சத்தியத்தின் பாதையிலே தான் போகிறேனா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே எச்சரிப்பின் செய்திகள் அங்கொன்னு இங்கொன்னு தான் இருக்கு. எச்சரிப்பின் செய்தியில் ஜனங்கள் விரும்புகிறது இல்லை. அவர்கள் விரும்புகிறதெல்லாம் அந்த பொருளாதார உலகம். பொருள் வேண்டும், ஆனால் தேவனுடைய அருள் இல்லாவிட்டால் அந்த பொருளுக்கு மதிப்பில்லை என்பதை ஜனங்கள் உணரவில்லை. பொருள் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது என்பது உண்மைதான். ஆனால் இந்த பூமியில இன்னும் 300 கோடி ஏழைகள் இன்னும் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை. அவர்களையும் தேவன் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். 2020ஆம் ஆண்டுக்கு சொன்ன தீர்க்க தரிசன தலைவர்கள் இன்னைக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இந்த 2020 என்பது மிக பிரபலமாய் பிரசித்தப்படுத்தின இந்த ஊழியர்கள் இன்னைக்கு வாய்மூடி மௌனியா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எதை வேணாலும் புரட்டி போடலாம், தேவனுடைய வார்த்தை புரட்டி போடக்கூடாது. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் ஒண்ணுதான். தேவனுடைய வார்த்தைக்காக நான் இந்த உலகத்தை நான் இழக்க தயார். என் விசுவாசம் எனக்கு பெரிது. எதை வேணாலும் இந்த உலகத்தில் நான் விட்டுவிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் விசுவாசத்தை விட்டுவிட என்னால் முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு மிக மிக முக்கியமானது ஒண்ணுதான். தேவன் கொடுத்த சத்தியம் மட்டும்தான். பொருள் அல்ல, அந்தஸ்து அல்ல, என் படிப்பு அல்ல, என் அனுபவம் அல்ல, ஏன் என் ஊழியம் கூட அல்ல. பிரியமானவர்கள் அல்ல, கிடையாது. ஊழிய நாயிலான என்னை கொண்டு கர்த்தர் செய்வார், வேறொரு ஆளை ஏற்படுத்துவார். அறுப்பெண் எஜமானன் அவர் ஆட்களை நியமித்து வைத்திருக்கிறார். வரும் தலைமுறைக்கு நாம் ஏனோ இன்றைக்கு பரிதபிக்கிற நிலைக்கு ஆளாயிருக்கிறோம். இது ஏதோ நான் மனக்குமரலாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களை மடைமடைவாக்க விரும்பவில்லை. நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் சத்தியத்தின் பாதையில் இன்னும் உறுதியாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு இன்னும் உதவி செய்ய வேண்டும். மாற்றங்கள் என்பது காலத்தின் கட்டாயம் என்பது உண்மையான வார்த்தை. பிரியமானவர்களே, எப்படி இந்த உலகத்து மனிதன் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி மாற்றங்களை குறித்து ஒரு நிர்ணயமே சொல்லி இருக்கணும், அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் மாற்றங்கள் உண்டு. அதை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு சில சம்பவங்களை வைத்து, ஒரு நெருக்கங்களை வைத்து, சில காரியங்களை வைத்து உடனே எல்லா முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி ஏன் நினைக்கிறோம்? பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் இன்னும் இந்த பூமியில அவருடைய நாமத்தை கேள்விப்படாதவர்களை குறித்து யார் சொல்ல வேண்டும்? நாம் மட்டும் உடனே ஆண்டவர் வந்து புறப்பட்டு போய்விட்டால் போயுமா, நல்லா எல்லாம் முடிந்து விட்டதா? நாம் மட்டும் பரலோகம் போய்விட்டால் எல்லாம் சரியா விட்டதா? பிரியமானவர்களே, என்ன ஒரு சுயநலம் நமக்கு! நாம் ஏன் இப்படி ஆகி போயிடும்? ஏன் நமக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை வந்தது? பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொந்த ஊர் கோயம்புத்தூரில் நான் பிறந்தேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய இயக்கத்துக்கு நான் சொல்லும் பொழுது நான் இப்படிதான் சொல்லுவேன். நான் கடைசி வரைக்கும் நான் மதுரையிலேயே இருந்து இந்த மதுரை பட்டணத்துல சபைகளுக்காகவும்
என்னுடைய சகோதரனுக்காகவும் என் ஜனங்களுக்காகவும் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் எதையும் நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற அந்த உறுதியான தீர்மானம் தான் நம்மளை அடுத்த கட்ட நகர்தலுக்கு கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால ஆண்டவர் அடிக்கடி தன் சீசர்களை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களுக்கு இது என்னமாய் தோன்றுகிறது என்று சொல்லி அவர் கேட்டார். பிரியமானவர்களே, ஒரு 2-3 நிமிஷத்துல நான் முடித்து விடுகிறேன். சாட்சிகள் சொல்ல கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களை போன்ற நல்ல அன்பும் ஐக்கியம் நிறைந்த மனிதர்களை குறித்து அதிகமாய் நேசிக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்து வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஆனால் உங்களை இன்னும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியக்காரன் வாஞ்சிக்கிறேன். உங்களோடு கூட இருந்து இந்த ராஜ்யத்துல என்னோட பங்களிப்பை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த நாளில் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்கே தேவ ஜனங்கள் மாற்றுப்பாதையில போய் விடுவார்களோ என்கிற விஷயத்தை கவனத்திலே கொண்டு சிந்தித்து தேவன் வைத்திருக்கிற அந்த நீதியின் சரியான பாதைக்கு, அந்த செவையான பாதைக்கு ஜனங்கள் திருச்சபை மாற்றப்பட வேண்டும். இதுல யாரையும் நம்ம குறை கூறிய பிரயோஜனம் இல்லை, யாரையும் நியாயத்திற்கு அதிகாரம் இல்லை, அடியனுக்கும் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு துர்பாக்கியம் நம்முடைய நாட்டில் சபைகளுக்கு, அவருடைய சபைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற மிகப்பெரிய மன உளைச்சலிலே நான் வெளிப்படுத்துகிறேன். சில நேரங்களிலே எனக்கு பேசுவதற்கு கூட ஆள் இல்லை பிரியமனல்ல. அந்த நாட்களிலே நான் யாராவது பேச வேண்டும் என்று சொல்லி நினைப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட முதல் 7 ஆண்டுகள் யாரிடத்திலும் சரியா பேச முடியாது. நான் படித்த வேதாகம கல்லூரியில் கூட நான் ஆசிரியரோட பேச மாட்டேன். ஊழியம் செய்த நாட்களிலும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் சொல்ல கூட நான் பேச மாட்டேன். காரணம், இந்த காரியத்தை குறித்து சிந்திப்பதற்கு பேசுவதற்கும் என்று சொன்னால் நாம் எங்கே தவறாக பேசிவிடுமோ என்கிற பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருந்து எனக்கு பழக்கமாயிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை குறித்து மட்டும் பேசுவதற்கு உனக்கு என்ன பயம்? பிரியமனல்ல, நான் எல்லா இடங்களிலும் சொல்வது உண்டு, என்னிடத்துல பெரிய சாட்சி ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எனக்கு எந்த அதிசய அற்புதத்தையும் செய்யவில்லை. ஒரு தற்கொலை சூழ்நிலையிலே ஒரு மனிதன் கொடுத்த ஒரு சின்ன ஒரு கைப்பிரதியை நான் வாசித்தேன். அந்த கைப்பிரதியின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 4 மாதங்களிலே மனம் திரும்பினேன். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப எடுத்த ஒரே முடிவு தான், இதே முடிவு, ஆண்டவர் இந்த பூமியில நீர் உண்மையுள்ள தெய்வம் சொன்னு நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் வாழ்ந்து காட்ட விரும்புறேன் என்று சொல்லி அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்த முடிவெடுத்தேன். அதோடு மட்டும் இல்லை, அப்படி வாழ முடியலன்னு ஆண்டவரே என்ன நீங்க இந்த சமூகத்துக்கு எடுத்துங்கன்னு சொல்லி அப்பவே நான் ஒப்பு கொடுத்தேன். பிரியமனை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம உண்மையா சத்தியத்துக்கு ஒப்பு கெடுத்திருப்போம் என்று சொன்னால் யூதா சொல்லுகிறது போல அதை காத்துக்கொள்ள, சத்தியத்தை காப்பாற்றிக்கொள்ள, விசுவாசத்தை காப்பாற்றிக்கொள்ள நாம் அதிகமாக தைரியமாய் போராடுவோம் என்பதுதான் வெளிப்படையான தேவனுடைய வார்த்தை. பிரியமான இந்த நாளில கூட ஒரு வகையில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக கதறுகிற நாம், அழிவின் விளிம்பில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டுகிற நாம், அறியாமல் இருக்கிற நம்முடைய ஜனங்களை குறித்து கண்ணீர் விடுது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். நாளிலும் கூட சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் நன்மைக்கானவைகளே, அது மாற்றங்களுக்கு உரியவைகளே, அது ஒரு நல்ல பாதைக்கு நம்மளை அழைத்து செல்லும் என்கிற சத்தியத்தோடு கூட, தேவனால் எல்லா சூழலும் மாற்றம் என்கிற வார்த்தையோடு கூட எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை, இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் யாரிடத்துல எல்லாம் இந்த சுவிசேஷத்தை கடந்து எடுத்து செல்கிற அவரிடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் படி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியக்காரனுடைய எல்லா கணமும் உங்களுக்கு கிடைக்கும்படி இந்த ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெபத்திலே, உங்க கூடுகையிலே ரம்ஜான் நோன்பு இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இஸ்லாமிய ஜனங்கள் நோன்பு வைத்திருக்க
ஆரம்பிக்கிறார்கள். நான் மாதவகுமார் சகோதருக்கு ஒரு தமிழ் PDF அமைச்சிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்களோட குரூப்ல எங்க ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் நிலைத்து நிற்க அவர்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் ஐக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லி இந்த நல்ல வார்த்தைகள் நான் முடிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க சாட்சியை கேட்க விரும்புறாங்க எல்லாரும். ஒரு 5 மினிட்ஸ்ல எவ்வளவு டைம் இருக்கலாம் உங்க சாட்சி ஷார்ட்டா சொல்ல முடியுமா? 10 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். 10 மினிட்ஸ் முடிச்சிடறேன். நீங்க எப்படி ஆர்டர் ஏத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் ஷார்ட்டா கொடுங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். சரி. நான் 1969வது வருஷம் கோயம்புத்தூர்ல காந்திபுரம், எல்லாருக்கும் தெரிந்த இடம். எங்க அப்பா பெயர் வந்து குலாம் ரசூல், எங்க அம்மா பெயர் ஆஜாதி பேகம். அவங்களுக்கு நான் ஒரே மகன், எனக்கு ஒரு தங்கை. எங்க அப்பாவோட குடும்பம் ரொம்ப பெருசு. எங்க தாத்தா வந்து இங்கிலீஷ்காரங்க கிழக்கிந்திய வாணிப கழகத்துல வேலை செஞ்சுட்டாங்க. எங்க தாத்தா மிகப்பெரிய குடும்பம். எங்க அம்மாவோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். எங்க அப்பாவோட முதல் திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆனது. அதுக்கு பின்புதான் எங்க அம்மாவை தன்னுடைய 45வது வயதுல அவர் திருமணம் செய்து கொண்டார். இதுல என்னன்னா, நான் எங்க அப்பாவோட அதிகமா நான் ரொம்ப பொதுவாக இப்போ இருக்கிறது போல நான் யாரையும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா 3 பேர் நாங்கள் சேர்ந்து போனதில்லை எங்கேயுமே. ஒரே ஒரு இடம் போயிருக்கோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, என்னடா இது உங்கள் தாத்தாவான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் என்னோட சின்ன வயசுல ஏற்பட்டுச்சு. எங்கள் அம்மாவுக்கு அப்போ போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு வந்து 21 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு. ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மலக்குடல் வியாதி. இந்த மலக்குடல் வியாதி 2 முறை சிகிச்சை பண்ணி, ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலக்குடல் வியாதிக்கு அப்படி நல்ல சிகிச்சை கோயம்புத்தூரில் இல்லை. 2 முறை அது செஞ்சும் அது தோல்வி ஆயிடுச்சு. அதாவது சரியா செய்ய முடியல. அது திரும்ப திரும்ப வந்தது. 3வது தடவை பார்க்கும் பொழுது அது ஒரு பார்த்துட்டு வந்து ஒரு 2 வாரம் இருந்தார் வீட்டில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் 1980வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னோட அப்பா மரிச்சிட்டார், இறந்துட்டார். நான் படித்தது கோயம்புத்தூர்ல RKS ரங்கம்மாள் கல்வி நிலையம். இந்தியாவோட முதல் நிதி அமைச்சர் RK சண்முகம் செட்டியார், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர் தான் திருவாங்கூர் திவான். அவருடைய அம்மா நினைவை தான் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் எங்க அப்பா வீட்டில் எல்லாரும் அங்கே படித்தாங்க. நானும் அங்கே தான் படித்தேன். நான் 7வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்தார். நான் வந்து ஸ்கூலில் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பவும் அது வறுமையான நாட்கள். ஏன்னா ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய குடும்பங்கிறதுனால எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் சமூகம் 2 வருஷம் வெளியே விடலை, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ரொம்பவும் வயிற்றுக்கும் வாய்க்கும் எப்போதும் சண்டை. சில நேரங்களில் நாங்கள் வயிற்று ஈரத்துணி போட்டு தான் படுத்துக்குவோம். ஏன்னா எங்களை வந்து பார்க்கவோ உதவி செய்வோ யாருமே இல்லை. அப்போ என் மனதில் ஒரு 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 வெறுமையான ஒரு விரக்தியான ஒரு கேள்வி. நான் ஒரு மார்க்கத்தில் இவ்வளவு அதோடைய பிரமாணங்களை நான் கடைப்பிடிக்கிறேன், இஸ்லாமிய சட்டங்களை நான் கடைப்பிடிச்சு வரேன், நாங்கள் யாருக்குமே எந்த இதுவும் பண்ணல, இப்போ எங்களுக்கு ஏன் உதவி செய்ய கடவுள் வந்து ஆள் அனுப்பல அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஆனா அந்த கேள்விக்கு எங்க அம்மானால பதில் சொல்ல முடியல. நான் சின்ன வயசுலேருந்தே நான் மதரசாக்கு போனனால நான் எனக்கு அரபி சொல்லி கொடுத்த எங்க அத்தை ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் நான் கேட்பேன். எங்க வீட்டுக்குன்னு ஆஸ்தான ஒரு அரபி போதகர் இருப்பார், அவர்கிட்டையும் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் வந்து
அல்லாஹ் நமக்கு விதித்த விதி. அதுக்கு பேர் வந்து அரபி வார்த்தையில தக்தீர்ன்னு சொல்லுவாங்க. தக்தீர் அதாவது நம்ம நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கோ. பொதுவா இந்த பிராமின் சொல்லுவாங்க பிராப்தம்னு சொல்லி, அது மாதிரி. ஆனா என்னுடைய மனசுல என்னன்னா, கடவுள்னா அப்போ இப்படிதான் நம்மளை நடத்துவாராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. ஒரு ஒரு வெறுமை. அதை வந்து வெளியில என்னால வந்து யார்கிட்டையும் பேச முடியல. ஏன்னா எங்க சொந்தக்காரண்டெல்லாம் போவேன். ஆனா அவங்க எங்களை வந்து எப்படி நடத்தினாங்கன்னா, அதுலயும் நான் தான் போவேன். என்னை வந்து அவங்களுடைய காரியங்களுக்கு என்னை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு வேலைக்காரனா, ஒரு உண்மையான அன்பு அங்க இல்லை. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே மகனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு நல்ல வேலைக்கு என்னை பயன்படுத்திக்குவாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிழைப்பு அந்த குடும்பத்தில் தேவை உள்ளது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் வேலைக்கு போனாங்க. வீட்டு வேலைக்கு போனாங்க, செங்கல் சூளைக்கு போனாங்க, அப்புறம் கட்டட வேலைக்கு போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா எங்களை காப்பாற்றினாங்க. இதில் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா 5ஆவதுக்கு மேலே அவன் பள்ளிக்கூடம் போக முடியல. என் தங்கச்சி சொல்லுவா, நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைப்பா உறவுக்காரங்க வீட்டுக்கு எப்பாவது போகணும்னு. ஆனால் நான் சனி ஞாயிறு உறவுக்காரங்க வீட்டுக்கு போவேன். இதுக்கு நான் இந்த சாப்பாடு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக போவேன். ஆனால் அது பின்னாடி வந்து எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன். 17 வயசுல +2 முடித்தேன். முடிச்சுட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர்ல அப்போதான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு லேபரர் மாதிரி ஜாயின் பண்ணேன். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா சம்பளம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நான் இந்த படிக்கிற காலத்திலேயே வந்து நான் தூங்கின நாட்கள் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா நான் 3:45 ஸ்கூல் முடியும். அதுக்கப்புறம் கெமிக்கல் கம்பெனிக்கு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு, பிரிண்டிங் கம்பெனிக்கு, இந்த இஸ்திரி போடுற கம்பெனிக்கு, ஹோட்டல் வேலைக்கு, காலையில் டென்னிஸ் கிளப்பு, பேப்பர் போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் துடைக்கிறது, இப்படி எல்லா வேலைக்கும் இப்போ ஏன்னா 2 காசு கிடைச்சா வீட்டுக்கு கிடைக்குமே. ஏன்னா அப்போ என் தங்கச்சி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பணம் தேவைப்பட்டதுனால வேலைக்கும் போயிட்டு நைட்டு நான் வீட்டில் வரும்போது 1 மணி ஆகிடும். திரும்பவும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப போயிட்டு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சுழற்சி இருந்துச்சு. ஆனாலும் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது, அதாவது எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு 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 நினைவு வந்து அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து பொறுப்புதான், கடவுள் நம்பிக்கைங்க இருந்தாலும் அதில் முழு அது என்ன விதமான ஒரு ஒரு இறையாண்மை கோட்பாடுன்னு எனக்கு சொல்லுக்கு கூட ஆள் இல்லை, அது விளக்கும் இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் எதுக்குப்பா நம்ம நினச்சிக்கிட்டு இப்படியோ வாழ்ந்துருவோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஒரு உண்மையை சொல்றது அவங்களுக்கு என்ன மனசுல கஷ்டம்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையை யாருமே சொல்லவே இல்லை. 18 வயசு ஆகும் பொழுது அப்பதான் கோயம்புத்தூர்ல அல் உமா சிமி என்கிறதான 2 ஏக்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து சிமியில ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சிமியில வந்து 87வது வருஷம் ஜாயின் பண்ணேன். கோயம்புத்தூர்ல செக்ரட்டரி இருந்தேன். அந்த கோயம்புத்தூர்ல 5 முக்கு ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அதில் வந்து குரு தேட்டர் போகிற ரோடில் தான் அந்த பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல்ல சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு சமுதாய தொண்டு நிறுவனமாக முதல்ல ஆரம்பிச்சது. ஆனால் போக போக என்னாச்சுன்னா, மேலிருந்த தலைவர்கள் வந்து கீழே இருக்கிறவங்கள வந்து ஒரு சமூகத்தில் மனித நேயத்துக்கு எதிராக தீவிரவாதிகளாக பயன்படுத்தினாங்க. நாளடைவில் நான் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ஆயிட்டேன். அந்த ஒவ்வொரு தடவையும் அவங்க பேசுகிற பேச்சும் மூளை செலவையும் என் மனதை வந்து ஆக்கிரமிச்சது. இப்போ நான் அந்த உண்மையை தேடுகிறதுக்கு பதிலாக வேறு விதமான பாதைக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். 23 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லை. எப்படி நிம்மதி இல்லைன்னா, பொதுவாக ஒரு தீவிரவாதி என்று சொல்லப்படுகிற மதவாதிக்கு வந்து அவனுக்கு உத்தரவாதம் இல்லை. அவனுடைய எதிர்காலத்துக்கு யாருமே வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. நான் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனித சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறோம், நம்ம செய்யக்கூடிய தவறுன்னு தெரியும். ஆனா அந்த தவறையே வந்து அதுதான் சரிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து எனக்கு வந்து கூட இருந்தவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து ஒரு 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 விதமான போராட்டம்.
நம்ம செய்யறது தப்புன்னு மனசாட்சிக்கு தெரியுது. ஆனா மதத்தின்படி சரியானது இவங்க சொல்றாங்களும் போது அங்கேயும் எனக்கு பதில் சொல்லல. ஆக இப்பேற்பட்ட குழப்பத்தின் மத்தியில ஒரு பெரிய போராட்டம் அது அதை என்னால விவரிக்க முடியல அதிகமா. அதாவது வாழ்வா சாவா, இல்லை இது எப்படி முடியும், இதனுடைய முடிவு விளைவுகள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துச்சு. அதுக்கும் என்னுடைய இமாம்கள் பதில் சொல்லல. ஒரு நாள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கிடையில என் தங்கச்சிக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்ப நான் ரட்சிக்கப்படாதனால ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 23 வயசு இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கு போயிட்டு, திருச்சியில இருந்து நான் சென்னைக்கு போகணும். அப்போது நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பஸ்ல உட்கார்ந்துருக்கேன். பஸ்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு இரவு ஒரு 10-10:30 மணி இருக்கும். அது திருச்சி டு மதுரை எஸ்சிடிசி பஸ் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு சகோதரர் எனக்கு, பிரதர் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புக்கு கொடுக்குறேன் படிங்க அப்படின்னாரு. நான் உடனே அதை வாங்கி படிக்கும் பொழுது ஈசா மசி மெய்யாகவே சிலையில் அறையப்பட்டாரா அப்படின்னு ஒரு கைப்பிரதி இருந்துச்சு. அதை வாசிக்கும் பொழுது அது தமிழ்லயும் இருந்துச்சு, தமிழ் வசனங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி குரான்ல இருந்த அரபி வசனங்களும் இருந்துச்சு, அதுக்கான விளக்கங்கள் ரெண்டுமே இருந்துச்சு. கடைசியில இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனாலதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, அவனுக்கு ஜீவன் கிடைக்கிறது, அவன் நீத்தியத்துல பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. பாத்தீங்கன்னா அந்த விலாசத்தை பார்த்தேன். அந்த விலாசத்தை பார்க்கும் பொழுது நூருல் ஹயாத் அப்படின்னு இருந்துச்சு. என்னடா அது நூருல் ஹயாத்துன்னு போட்டிருக்கு, பைபிள் வசனங்கள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை படிச்சுட்டு, சரி நேரடியாகவே இவர் யாரு என்னன்னு நம்ம கேட்போம், முடிஞ்சா நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் கேட்போம். நான் போனேன். பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு சரியான மழை. 1992 வருஷம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி போறேன். அந்த மழையோடவே அவர் வீட்டுக்கு போயிட்டேன், கண்டுபிடிச்சு போயிட்டேன். அதான் எப்படின்னே தெரியல, இப்படியே கேட்டு போட்டேன். நைட்டு ஒரு 10:30, 10:45, 11 மணி இருக்கும். கதவை தட்டின உடனே அந்த ஒருத்தர் கதவை திறந்தாரு. பார்த்தாரு, பார்த்துட்டு உள்ள வாங்கினாரு. நனைஞ்சிருந்தது, தலையெல்லாம் தொடச்சிட்டு நான் கேட்டேன், இந்த விலாசம் இது தானே, நீங்க தான் போட்டதான்னு கேட்டேன். அவரு ஆமா தம்பி, இப்ப பேச வேண்டாம், இப்ப ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் கிடைக்காது, நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, காலையில பேசுவோம் அப்படின்னாரு. காலையில எந்திரிச்சு நான் நல்ல வேலை நான் ஒரு சின்ன ஒரு செட்டு துணி வச்சிருந்தேன், குளிச்சுட்டு காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, தம்பி என் பேர் காஜா மீதீன், என் சொந்த ஊர் மதுரை, நான் உங்களை மாதிரிதான் ஒரு தீவிரவாத இறந்த, நான் உங்களை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடி அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 7-8 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னு. அப்ப ஒரு வேதத்துல இருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால்தான் ஒரு மனிதன் நித்தியத்துல பிரவேசிக்க முடியும். ஒரு மனிதன் தன் பாவத்தை தன் கிரியையினாலே அவன் நீதிமான் ஆக முடியாது. நீ எவ்வளவுதான் ஒரு முஸ்லீமா இருந்தாலும், பாரம்பரியங்கள சடங்குகளை கை கொண்டாலும் நீ நித்தியத்துல பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது கடவுளாகவே கொடுக்கிறது, அது இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்கும். அந்த விசுவாசிக்கிறத பொறுத்த நீங்க பெற்றுக்கொள்ள முடியினார். எனக்கு முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தாரு. அந்த புதிய ஏற்பாடு வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்கும் பொழுதே எனக்கு அந்த யோவான் அப்பதான் வர்றேன். யோவான் வாசிக்கும் பொழுதே எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, அதாவது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கடவுள் மனிதனா பிறக்கிற குறித்து அந்த அவதரிப்பு கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடவுள் மனிதனா பிறந்தார், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் நம்மை போல மனிதனாக இருந்தார், அவர் வாழ்ந்து காட்டி ரட்சிப்பை நிறைவேற்றினார், அவர் என்னெல்லாம் செய்தார்னு சொல்லி யோவானை படிக்கும் பொழுது, அதுல யோவானை யோவான் 3, 16, 17, 18 வாசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் விசுவாசிக்கலைன்னா ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு அவசியம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்றது அப்படின்னா ஒரு மனிதன் தன் பாவிங்கன்னா அறிக்கிடணும். இது எனக்கு புரிஞ்சுது. அப்ப 2-3 மாசம் கழிச்சு நான் இங்க திரும்ப கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது
நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன உணர்வுனா, நான் ஒரு பாவின்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கைன்னு எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, என் மனதில் ஒரு விதமான மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன மாற்றம்னா, எனக்குள்ள இருந்த விரக்தி, அந்த வெறுமை, வேதனை எல்லாம் போய் என்னுடைய முழு இதயத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாரு. அது என்ன சமாதானம்னா, என்னை விசுவாசித்து இந்த பூமியில என்னை வாழ முடியும் என்கிறதான உறுதி எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் வேற மாதிரி போறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில ஒரு நாள் பிடிப்பட்டேன். கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சுக்கு போகும்பொழுது அதுக்கு முன்னாடியே சர்ச்சு வாசல் என்னை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே அன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்து நடந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, நீ முஸ்லீமா இருந்தா வீட்டுக்குள்ள இரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா இல்லம்மா, இது வரைக்கும் நான் முஸ்லீமா வாழ்ந்து என்னால நிம்மதியா வாழ முடியல. நான் உண்மையா கடவுளோட பிள்ளைய வாழ விரும்புறேன். இதுதான் உண்மைன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு என்னோட மதம் தான் முக்கியம், இந்த சம்பிரதாயங்கள் தான் முக்கியம்னாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு தான் நான் வீட்டை விட்டு நான் சென்னைக்கு கிளம்பினேன். சென்னையில போய் 12 நாள் இருந்தேன் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் 13ஆவது நாள் அந்த காஜா மைதீன் அவருடைய மனைவியும் என்னை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு 93 மே மாதம் அழைச்சாரு. 93வது வருஷம் ஜூன் மாதம் பைபிள் காலேஜுக்கு டெல்லிக்கு படிக்க போனேன். அங்கே போய் 3 வருஷம் படித்தேன். அதுக்கு பின்புதான் ஆண்டவர் என்னை வழி நடத்துறது, என்னை இவ்வளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் எங்க விஷயம் எனக்கு புரிஞ்ச உடனே எனக்கு ஒன்று தெரிஞ்சது. இந்த விஷயத்தை ஏன் நம்ம ஜனங்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இயக்கத்தில் 96வது வருஷம் நானும் என்னை இணைச்சிக்கிட்டேன். சென்னையில் ஒரு வருஷம் ஒரு பெரிய டீம் ஒர்க்கா ரட்சிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரர்களாக சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். 97வது வருஷம் மதுரைக்கு நூர்ஜஹான் என்னுடைய மனைவி, அவங்க ரட்சிக்கப்பட்ட அப்போ 4 வருஷம் ஏஜி சர்ச் பிலீவர். எங்களுடைய திருமணம் பாஸ்டர் PS ராஜாமணி அதை நடத்தி வச்சாங்க. 97வது வருஷம் ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார். என்னுடைய மூத்த மகன் பெயர் சாம் இமானுவேல். பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு இப்பொழுது பெங்களூர்ல ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் கம்பெனியில கன்சல்டன்சியா ஒர்க் பண்றான். என்னுடைய இளைய மகன் சந்தோஷ் மார்டின் என் கூட தான் இருக்கான். அவன் ஸ்பெஷல் சைல்டு, நல்லா பாடுவான், நல்லா பேசுவான். எந்த அம்மா என்னை வீட்டு விட்டு விரட்டி விட்டாங்களோ அதே அம்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கடந்த 16 வருஷமே என் கூட இருக்கிறாங்க. அது மத்தியில ஊழியங்கள் வளர்ந்தது. எங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. நாங்க மாசம் கூடி வரோம். நிறைய இடங்கள்ல செமினார் நடத்தியிருக்கேன். மதுரையில 125 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கிறாங்க. நாங்க மாசம் ஒரு 20-30 பேர் கூடி ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை ஜெபிக்கிறோம். இது போக தூத்துக்குடியில ஒரு ஃபெலோஷிப் இருக்கு, திருச்சியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. என் உடன் ஊழியர்கள் இந்தியா பூரா ஊழியம் செய்யறோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட முஸ்லிம்கள் ஒரு 11,000 பேர் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க. போதும்னு நினைக்கிறேன். நிறைய சாட்சி நான் கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டேன். அப்படியே சரி. இது எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிரயோஜனமா இருந்திருக்கு. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட கூட சரி, உங்களுக்காக நாங்க ஜெபிக்க இருக்கிறோம். மதகுமார் யாராவது ஜெபிக்க சொல்லுங்க. பாஸ்டர் மார்க் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் இந்த நம்ம பாஸ்டருக்காக பாஸ்டர் மோசஸ்க்காக ஜெபிச்சு அப்படி இருந்து ஏறெடுத்து ஆசீர்வாதம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் மார்க். ஹலோ மார்க் சௌந்தரராஜ். ஹலோ ஹலோ